வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆப்பம் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது நார்கோயிலில் செய்வாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆதிஸ் கிச்சன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போது நான் ஒரு கப்புங்க பச்சரிசி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு, அது வந்து இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு பெரிய டம்ளர் இருந்தது. பச்சரிசியை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நான் காலையில் ஒரு 6 o'clock ஊற போட்டேன். ஒரு 10 மணிக்கு அரைச்சிட்டேன். அதை அரைக்கும்போது அது கூட ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும் பூ, அடி ஒட்ட திருவாமல் மேல்டாப்பில் திருவிக்கங்க. அதையும் இந்த மாவோட அரிசியோடு சேர்த்து அரைச்சிடுங்க. மிக்சியிலனாலும் ஓகே, கிரைண்டர்னாலும் ஓகே. தேங்காய் பூ போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மெதுவாக இருக்காது மாவு, கொஞ்சம் பெருன்னு தான் இருக்கும் தேங்காய் பூ ஊற்றுறதுனால. இப்போ வந்து அரைச்சதுக்கப்புறமா நான் 2 கரண்டி அளவுக்கு நம்ம வீட்டில் ஊற்றுவோம் இல்லையா தோசை மாவு, அதை வந்து ஊற்றிக்கிறேங்க. நம்ம இதில் வந்து ஈஸ்ட்டு சேர்க்க போகிறதில்ல, தயிர் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் புளிக்க வைக்கிறதுக்காக நம்ம 2 கரண்டி தோசை மாவு ஊற்றிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியை விட்டு லேசாக கலக்கி வச்சுட்டு அப்புறம் நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கையால் கலந்த மாவு ஒரு 8 மணி நேரம் ஊறணும். நீங்கள் நைட் அரைச்சிங்கன்னா காலையில் சுடலாம், இல்லை காலையில் அரைச்சிங்கன்னா நம்ம நைட் சாப்பாடுக்கு சுட்டுக்கலாம். இப்போது நல்லா புளிச்சிருச்சுங்க. 8 hours கழித்து பார்த்தீங்கன்னா, 8 hours கூட இல்லை, 10 hours வச்சுருந்தேன். ஏன்னா நான் 10 மணிக்கு அரைச்சது ஈவினிங் 8 மணிக்கு எடுத்து பார்த்தேன். நல்லா இருந்தது புளிச்சு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா எல்லாம் ஒன்று தாங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 12லேருந்து 15 ஆப்பம் வரைக்கும் வரும். உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. டபுள் பண்ணிக்கலாம், ஹாஃப் பண்ணிக்கலாம், எல்லா இதுவுமே. இது வந்து தோசை மாவோட கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும் மாவு. ஸோ கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இது வந்து அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸி வேறு. நல்ல தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது ஆப்பச்சட்டியை ரெடி பண்ணியாச்சு, சூடு பண்ணியாச்சு. இதில் 2 கரண்டி போல் நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா சூப்பரான ஆப்பம் ஷேப் வந்துடுங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும், சுற்றி ஃபுல்லாக வந்து லேசாக இருக்கணும். இப்போது அதை மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு.
பார்த்திங்கன்னா அந்த சைடெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இப்போவே எடுத்துடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் மொறுன்னு வேணுங்கிறதுனால நான் கூட ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கேன். ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனாக அழகாகிடும். வாசனையாக இருக்குங்க. கமன்னு ஆப்பத்தோட வாசனை சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு குருமா கூடயோ தேங்காய் பால் கூடயோ ஒரு நான்வெஜ் கிரேவி கூடயோ சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா ஊற்றும் போதே இந்த மாதிரி பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, ஓட்டை ஓட்டையாக வருது இல்லையா, அதுதான் நல்ல பதம். தேங்காய் பால் கூட கொஞ்சம் ஏலக்காய் வெல்லம் போட்டு இதோட சாப்பிட்லாம். இல்லை காரசாரமாக வேணுன்னா முட்டை கிரேவி இல்லை ஏதாவது ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்லாம். குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சத்தான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தயார். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.